ஸ்டூடெண்ட், கொஷின் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 3. கன்சிஸ்டன்ட் மெத்தடில் பாசிபிளாக இருந்தது அப்படின்னா ரேயிங் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேயிங் மெத்தட்னாவே நமக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் 2 மேட்ரிக்ஸை ஒரே மேட்ரிக்ஸை நம்ம ரைட் பண்ணுறது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் சேர்த்துறியாச்சு. ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்கள் ஃபுல்லாக எக்ஸ் ஒய் இஜெட்டுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் ஃபுல்லாக ஏங்கிற மேட்ரிக்ஸ். பிங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்கள் ஃபுல்லாக பிங்கிற மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ரேயிங் மெத்தட்னாவே ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். ரோ எச்சலான் ஃபார்மேட்டை கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் இது R1 ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இல்லை, ஆனால் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்குது. அப்போ இங்கே செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட் ரோவுக்கும் ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த ரோவை அப்படியே செகண்ட் ரோவுக்கும் நம்ம என்ன செய்ய போனால் இன்டர்சேஞ்சிங் பண்ண போகிறோம். அப்போ R1 இன்டர்சேஞ்சிங் R2, R1 இன்டர்சேஞ்சிங் R2, R1 இன்டர்சேஞ்சிங் R2 பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட், இது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றணும். இந்த எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றிட்டோம்னா இதுதான் ரோ எச்சலான் ஃபார்மேட். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஒன்றை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்காது, R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. இப்போ பாருங்கள், R2 இம்ப்ளைஸ் R2 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. R2வில் நம்பர் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இங்கே R1 வச்சு ஃபிக்ஸராக வச்சு R2வை ஜீரோ மாற்றணும். அப்போ R2 என்ன பண்ணால் -2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். R1 இங்கே இருக்கக்கூடிய R1 1 தான் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய R2வில் 2 இருக்குது. அப்போ R1 -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே R2 ஜீரோ ஆயிடும். அதே மாதிரி R3 இம்ப்ளைஸ் R3 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. R3 நெக்ஸ்ட்டு இங்கே R3யில் 3 இருக்குது, ஆனால் R1ல் R1த்தையும் ஃபிக்ஸராக வைக்கிறோம். அப்போ அதைத்தையும் சப்ராக்ஷன் பண்ணணும். இங்கே R3யில் 3 இருக்குது, R1ல் 1 இருக்குது. அப்போ 3ஆல் R1 மல்டிப்ளை பண்ணால் -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -3R1 மல்டிப்ளை பண்ணால் R3 ஜீரோவாக மாறும். R1ல் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. R1 அப்படி ரைட் பண்ணியாச்சு. இப்போ R2வில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங்கும் R3யில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங்கும் ரஃப் ஒர்க்காக சைடில் ரைட் பண்ணிடலாம். R2 இம்ப்ளைஸ் R2 - 2R1. R2 அப்படி ரைட் பண்ணுங்கள். R2 2 2 1 5 -2R1. R1 -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 2 -2 -2. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 4 -1 3. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2வில் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த ப்ராசஸிங் நடந்ததை R2வில் ரைட் பண்ணிடலாம். 0 4 -1 3. நெக்ஸ்ட்டு R3யில் ப்ராசஸிங் நடக்கணும். அந்த R3 ரைட் பண்ணிக்கோங்க ரஃப் ஒர்க்கை. R3 இம்ப்ளைஸ் R3 - 3R1. R3 அப்படி ரைட் பண்ணுங்கள். R3 3 1 2 4 -3R1. R1 -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 3 -3 -3. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 4 -1 1. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3யில் முடிஞ்சிருக்குது. அப்போ R3யில் ரைட் பண்ணிடலாம். 0 4 -1 1. ரஃப் ஒர்க்கை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சைடில் ரைட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போத்தே நமக்கு சில மிஸ்டேக்ஸ்கள் நம்ம பண்ணிடுவோம். அந்த மிஸ்டேக்ஸ்கள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ரஃப் ஒர்க்கை நம்ம சைடில் ரைட் பண்ணி பார்க்குறது. ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 1 ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். நம்ம ப்ராசஸிங் பண்ணணும், ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் ஜீரோவாக மாற்றினா போதும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்காது, R3யில் மட்டும் ப்ராசஸிங் நடக்க போகுது. அப்போ R3யில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் மட்டும் R3 இம்ப்ளைஸ்
R3 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. R3 R3ல இங்கே வந்து 4 இருக்குது. அப்போ R2 ஃபிக்ஸடாக வச்சுன்னா R2ல என்ன இருந்தால் அது ஜீரோவாக மாறும்? ஆல்ரெடி இங்கேயும் 4 இருக்குது, R2லையும் 4 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் மட்டும் போதும், -R2. இப்போ இது ஜீரோவாக மாறும். அப்போ R1ஐயும் R2வையும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். R3 ரெப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிடலாம். R3 இம்ப்ளைஸ் R3 -R2. R3 ரைட் பண்ணுங்க. 0 4 -1 1 -R2. R2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 -4 1 -3. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 0 -2. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல முடிஞ்சிருக்குது. அப்போ R3ல இதை ரைட் பண்ணிடலாம். 0 0 0 -2. ரோ எச்சலான் ஃபார்ம்னாவே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றணும். இங்கே ஜீரோவாக மாற்றியாச்சு. அப்போனா இந்த ஃபர்ஸ்ட் டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு ஜீரோவாக இருக்கனால இது இட் இஸ் இன் ரோ எச்சலான் ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நம்ம சேமாக இருக்கா சேமாக இல்லையான்னு சொல்லி கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்டான அடுத்த ப்ராசஸிங்க்கு நம்ம போயிடலாம். ரேங்க் மேட்ரிக்ஸ்னாவே ரோ எச்சலான் ஃபார்மெட்டில் கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் கேட்டதுனால கன்சிஸ்டண்டாக இன்கன்சிஸ்டன்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ எழுதலாம். ஏனா இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது தான் ஏ, லெஃப்ட் சைடு உள்ளது தான் ஏ. இது மட்டும்தான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸில் எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னா வந்து ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ R1, இது R2, இது R3. எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னா 1 2 இருக்குது. தேர்டு ரோ இருக்குல்ல, இந்த தேர்டு ரோ இது வந்து 0 ரோவாக மாறிடுச்சு. அப்போனா இங்கே 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய ரேங்கை ஃபைன் பண்ணும். ரோ ஆஃப் ஏ பை பினா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸை நம்ம எடுக்கணும். இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது இது ஃபுல்லாக சேர்ந்தது வந்து R1, இது ஃபுல்லாக சேர்ந்தது R1. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக சேர்ந்தது R2. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக சேர்ந்தது வந்து R3. அப்போனா எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2. இங்கே ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் இருக்குது. அப்போ 3 இருக்குது. இங்கே வந்து ரோ ஆஃப் ஏ எடுக்கிறதையும் ரோ ஆஃப் ஏ பை பி எடுக்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ரோ ஆஃப் ஏ என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதே ரோ ஆஃப் ஏ. அப்போ இது மட்டும் சேர்ந்தது தான் வந்து R1. இதுதான் R1. ரோ ஆஃப் ஏ ஃபைன் பண்ணும்போது இதுதான் R1. ரோ ஆஃப் ஏ ஃபைன் பண்ணும்போது இதுதான் R2. ரோ ஆஃப் ஏயில் வந்து இதுதான் R3. நீங்கள் லைனுக்கு அந்த சைடு உள்ள பிங்கிற மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதக்கூடாது. இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 2ஆக இருக்குது. ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ 3ஆக இருக்குது. நம்ம எழுதிடலாம். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ எழுதுகிறோம். இது ரெண்டுமே சேமாக இல்லை. அப்போ நாட் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே சேமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேமாக இல்லாமல் அப்போ நாட் ஈக்குவலாக இருக்குன்னா சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். இதுக்கு வந்து தீர்வே கிடையாது. அப்போ இதோடைய சம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். இன்கன்சிஸ்டண்டாக இருக்கனால அடுத்த ப்ராசஸிங் நடக்காது. சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் சொல்லி நம்ம ரைட் பண்ணியாச்சு. மறக்காமல் இதை வந்து இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் இதை ரைட் பண்ணும். சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். இதுக்கு வந்து மார்க் இருக்குது. மறக்காமல் இதை ரைட் பண்ணிடுங்க. ரைட் பண்ணி பாக்ஸ் பண்ணிடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.